711 புரொடக்ஷன் ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். ஸ்கிரீன் சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஃபேமிலியாக நல்லா போய் பார்க்கலாம். நிதிஷ் அவங்களும் ரொம்ப சமுத்திரக்கனி சார் படம்னா சொல்லவே வேண்டாம். ரொம்ப தத்துவ படமாக இருக்கும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒன்றிணைந்து இருந்தால் தான் இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து போனால் தான் நம்மளும் ஒரு டெவலப் கண்ட்ரியில் ஒன்றா வருவோம். இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். படத்தை பார்த்தேன். முதல்ல டைரக்டர் கீரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக நெருங்கிய சூழலில் மக்கள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஜாதி மதம் இதெல்லாம் மறந்து அதுக்கு மேலே ஒரு காதல்னு ஒரு விஷயம் இருக்குது, அன்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஜாதி மதம் இல்லாமல் எல்லோரும் மனித தன்மையோடு வாழணுன்றதை சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் தான் வராரு. நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம். ஓரளவு நல்லாயிருக்கு. சமுத்திரக்கனி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அவரோட பொறுமை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். எல்லாருமே அவ்வளோ இதுலேயும் பொறுமையாக எடுத்து சொல்லி புரிகிற மாதிரியே சொல்லியிருக்காரு. சமுத்திரக்கனியனோட ஆக்ஷன் வந்து ரொம்ப அதுவும் அதில் முக்கியமான அவரோட பேர் வந்து அம்பேத்கர். அதோட இன்னொன்று டிசம்பர் 26 மிக முக்கியமான இது. தமிழ் சமூகம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இது வந்து சாதிக்கு எதிரான படம். எல்லாருமே கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பரவலாக கொண்டு போகணும். காதல் எதுங்க, நாடக காதல் அதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்கிறது வந்து அந்த மாதிரிலாம் காதல் வராதுங்க. அது வந்து அது ஒரு பிளான். அது வந்து ஃபோர்ஜரின்னு தான் சொல்லுவேன் நான். அது காதல் நாடக காதல்லாம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆவண கொலையை பற்றி பண்ணியிருக்காரு. மிக பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரணும். ஜாதிக்கு எதிரான படம், நல்ல ஒரு சமூக படம். இந்த மாதிரி படங்களாக வரவேற்கணும். படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாதாரணமாக ஜாதி மாதிரி கல்யாணம் நடந்துருது. எங்கள் தெருவில் போகிறது வந்து எங்கள் தெருவில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணவங்க தான். ஆனால் ஆண் என்ன ஜாதியோ அந்த ஜாதியில் பெண் போயிடுறாங்க. அப்போ அதை முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இங்கே ஜாதி மாதிரி கல்யாணம் நடந்தால் கூட தன் பிள்ளைகளுக்கு வந்து ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படிங்கிறத கொண்டு போகணும். அதை வர்க்க பார்வையோடு கொண்டு போகணும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லியிருக்காரு. டைரக்ஷன் மிக பிரமாதம். எல்லாம் இயல்பான நடிப்பு, இயல்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கேரக்டர் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் இது வந்து லிரிக்ஸ் சரியாக புரியல. லிரிக்ஸ் சரியாக சவுண்டு அதை மிக்சிங் என்னான்னு தெரியல. லிரிக்ஸ் சரியாக புரியல. பாட்டு நல்லா இருக்குது. அந்த பரபரன்ற பாட்டு நல்லா இருக்குது. அப்புறம் அந்த உசுருக்குள்ளேன்ற அந்த பாட்டு அது நல்லா இருக்குது. படம் சூப்பர். நான் உண்மையிலேயே படம் சூப்பர். கிளைமேக்ஸுமே அழுதுட்டேன். நிஜமாலுமே நான் அழுதுட்டேன். இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டில் யாரும் இனி இப்படி நடக்கக்கூடாது. இந்த படம் வந்து மக்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கணும்னா அந்த படம். பாட்டுமே சூப்பர்னா, உசுருக்குள்ள அந்த பாட்டும் சூப்பர், பரபர சாங்குமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் இன் தேட்டர் வாட்ச். படம் என்ன சொல்லுன்னா, சாதியெல்லாம் பார்க்காம எல்லோரும் ஒத்துமையாக இருங்க, ஹியூமனிட்டியை பேசுது, மனிதத்தை பேசுது படம். அம்பேத்கருடைய நடிப்பு நல்லா இருக்குது. அம்பேத்கர்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு அட்வொகேட் கேரக்டரில். அவர் சொல்கிற ஒரு விஷயங்களையும் வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. நம்ம எதிர்கருத்தாக பேசக்கூடியது வந்து இந்த சாதி இருக்குதுன்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. சாதி இருக்குது, ஆனால் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு புள்ளியில் சாதியை வந்து ஒழிச்சிட முடியாதுன்னு அம்பேத்கர் சமுத்திரக்கனி சொல்கிறது வந்து நல்ல விஷயமா இருக்குது. திரௌபதின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காங்க. அது வந்து அப்பட்டமான ஜாதி வெறி படம். அந்த படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி மக்கள் வந்து அவ்வளோ மீடியா பிரபலம் பண்ணி எல்லாம் விளம்பரம் கொடுத்து விவாதம் பண்ணி கொண்டு போயிருக்க இடத்துல இன்றைக்கி முக்கியமாக விவாதம் பண்ண வேண்டிய படமே வந்து இந்த படம் தான். வெட்டுதிக்கும் பற. இந்த படத்தை தான் முழுக்க வந்து எல்லா டிவி சேனல்களையும் வந்து விவாதம் பண்ணணும், அதை பேசு பொருளாகணும், அதை எளிய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். அந்த வேலைகளை தான் இங்கே இருக்கிற அமைப்புகள், மீடியா எல்லாமே செய்யணும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரு நகர்வாக இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும், கொண்டு போகணும். ஊரில் இருந்தேன், குமாரபாளையம் போயிருந்தேன். தங்கச்சியோட சித்திங்களோட போய் பார்க்கலான்னு தான் பார்த்தேன். அங்கே வந்து படம் வந்து நிறையா சூழ்நிலை காரணத்தினால எங்கேயுமே படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் தான் நேற்று நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு எங்கேயுமே போட முடியல. இங்கே காசி டாக்கீஸு காசியில் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க ஷோ. நேற்று சர்ச் பண்ணி பார்த்தேன். ஷோ எங்கேயுமே இல்லை, இங்கே உதயத்தில் மட்டும்தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி உதயத்துக்கு வந்திருந்தோம் பார்க்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து நல்லாயிருக்கு. வந்து கருத்து வந்து ஆணவ படுகொலை எதிர்த்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. அந்த ஆணவனுடைய படுகொலையை வந்து நம்ம வந்து கண் முன்னாலேயே வந்து அந்த டைரக்டர் வந்து காட்டியிருக்காரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அப்படியே மனசு ஒரு மாதிரியா கனமாக இருக்குது. எல்லோருமே வந்து ஜாதி மதம் இல்லாமல் எல்லாமே ஒற்றுமையாக வாழணுன்ற விஷயத்தை வந்து இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே வந்து பார்க்கணும், வரவேற்கக்கூடிய ஒரு படம் தான். அவர் தான் அந்த படத்தினுடைய வந்து இந்த படத்தையே தூக்கி நிப்பாடுறது அவர் தான்.
அவருடைய நடிப்பு, அவர் நடிப்புன்னே தெரியல, அவர் யதார்த்தமாக வந்து இந்த இதில் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பு வந்து அவருடைய வசனங்கள் எல்லாம் வந்து இப்போ வசனங்கள்லாம் எல்லாம் உரையாடல், ஏன்னா யதார்த்தமாக இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது அவர் சமுத்திரக்கனி நடிப்பு நல்லா நடிப்பு நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம நாடு நல்லா திருந்தும் சார். படம் பார்த்தாங்கன்னா ஜனங்க பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். நாடு திருந்த ஒரு வாய்ப்பு. இந்த லவ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் ஒரு இது. ஏன்னா பெற்ற அம்மா அப்பா வந்து மெயின் சார். இன்றைய சூழலுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை இது. நம்மளை பற்றின பார்வையை மாற்றணும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் அண்ணன். கண்டிப்பாக தனி சட்டம் வேணும் ஆவண கொலைக்கு எதிராக. பொது சமூகத்துக்கு கண்டிப்பாக அந்த மனநிலையை மாற்றணும். அதை நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கணும். ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் தவிர பொதுவெளி மக்களும் வந்து பார்க்கணும். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஜாதி மதம் கடந்து ஒரு மனித நேயத்தை சமூக அக்கறை உள்ள படமாக இதை காட்டப்பட்டிருக்குது. இயக்குனரை பார்த்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து தனித்தனியாக கொண்டு வந்த கதைகளை வந்து சேர்க்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனரோட பெருந்தன்மை வந்து பெரிய பேசப்பட்டிருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் அம்பேத்கர் கேரக்டர் நடிச்சிற அண்ணன் சமுத்திரக்கனியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான முறையில் பிரதிபலிச்சிருக்கிறாரு. அவர் வந்து சமூக அக்கறையான காரியங்களை பற்றி அதில் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறாரு. படம் ரொம்ப அம்சம் வந்திருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாட்டு இருக்குது, உசுருக்கு பேர் இது பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் வியூஸ் பார்த்துருக்கேன். அதை பார்த்தா வந்து ஆக்சுவலாக படம் வந்துட்டு இவ்வளோ வியூஸ் பார்த்துருக்குறாங்களே அப்படி என்ன தான் பாட்டுன்னு ரொம்ப மனசை நெருடக்கூடிய பாடல். நம்ம அந்த காலத்தில் ஒரு இளையராஜா சாங் பார்த்தோம்னா ரொம்ப நாள் கேட்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனசை நெருடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. படத்தில் பார்த்தீங்கன்னா பரப்பரன்னு ஒரு பாடல் இருக்குது, ரொம்ப சிறப்பான முறையெல்லாம் வந்திருக்குது. இந்த படத்தில் பணியாற்றின இளவு வந்து அவங்களோட மொத்த உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. இதை மக்கள் வந்து சமூக அக்கறை உள்ள படமாக கருதி இதை வந்து பார்த்து நம்ம அவங்களை உற்சாகப்படுத்தி என்னுடைய தனிப்பட்ட கருத்து. படம் நல்லா அருமையாக வந்திருக்கு சார். நன்றி. படம்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. அதில் வந்து சமுத்திரக்கனி சார் பேர், அம்பேத்கர் பேர் வச்சுருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அதில் அப்புறம் பரன்னு சொல்லிட்டு பாட்டு வந்திருக்கு, அது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. கான்செப்ட் ஓகே, நல்லா இந்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு இருந்த அந்த கேஸ்ட்டு வச்சு எப்படி எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி இருக்குது. அதாவது ஜாதி படுகொலைலாம் அதிகமாக நடந்துருந்துச்சு. இப்போ அதாவது எஸ்சி பிசிலாம் மேரேஜ் மாற்றி கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்தமாரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் படம் சமுத்திரக்கனி சார் செம்மையாக நடிச்சிருக்காங்கல்ல, டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். படம் நல்லா இருக்கு. சமுத்திரக்கனி படம் தான் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கணும் படம். மக்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும்னா இந்த படம் வந்து பார்க்கலாங்க. இந்த படம் சொல்கிற விதமும் அதுதான். சாதியாக வந்து எல்லாரும் பிரிஞ்சு இருக்காதீங்க, மனிதமாக எல்லோரும் ஒன்றா இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் இந்த படத்தில் சொல்லப்படுது. ஃபேமிலி படம் தான், ஃபேமிலி வந்து பார்க்கணும். அதான் இனிமேவாவது தமிழகத்தில் இதுமாதிரி நடக்கக்கூடாது. ஆணவக்களை வந்து இனிமேல் தடுக்கணும், அதுக்கு சட்டமும் கொண்டு வரணும். நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்குது. சின்ன படத்தில் தான் நிறைய கருத்துக்கள் இருக்குது, நிறைய அரசியல் இருக்குது. இதை புரிஞ்சிக்கணும். பெரிய படம் பார்க்கலாம், ஒரு ரஜினி படம் வந்துச்சு, கமல் படம் வந்துச்சு, விஜய் படம் வந்துச்சு, எல்லாருமே போய் பார்க்கலாம். ஆனால் சின்ன படத்தையும் அந்த அளவுக்கு இவங்க பார்க்கணும். எல்லாருமே பெரிய படத்தை கொண்டாடுறாங்க, இதுதான் மிகப்பெரிய நம்மகிட்ட உள்ள தப்பு. சின்ன படத்தை கொண்டாடணும், இதுதான் என்னோட ஆசையும்.